السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜி பெருநாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜி பெருநாளினுடைய ஹஜ்ஜியினுடைய பல கிரிகைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பமும் அவர்கள் செய்த தியாகத்தையும் நினைவு கூறும் விதமாக அமைந்திருக்கிறது. அதில் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெருநாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நம்ம ஏதோ கறி சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்டோம், ஆடு வெட்டணும் இது மாதிரியான காரியங்களை நம்ம செய்துவிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பெருநாளை கொண்டாடினோம் என்று இல்லாமல் அதனுடைய பின்னணி காரணங்கள் என்ன என்பதனையும் நம்ம விளங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால்தான் அந்த பெருநாளுடைய நன்மையை நாம் பரிபூர்ணமாக அடைந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உற்ற தோழனாக தேர்வு செய்து கொண்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். ஒரு மனிதர் இறை தூதராக இருந்தாலும் அவர் மனிதர் தான். மனிதராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உற்ற தோழர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய காரியம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனை விரும்புகிறான், ஒரு மனிதர் மீது ரொம்ப நேசம் வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதனை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் போது ஏராளமான மனிதர்கள் வாழ்ந்து மரணிக்கிறார்கள். அப்படித்தானே நம்முடைய முன்னோர்கள், அதற்கு முன்னோர்கள் ஏராளமான பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது எண்ண முடியாத அளவிற்கு எக்கச்சக்கமான மனிதர்கள் மரணித்திருக்கிறார்கள். ஆனால் உலகம் தோன்றியதில் இருந்து இறுதி நாள் வரைக்கும் ஒரு மனிதரை அல்லாஹ் புகழாரம் சொல்லுகிறான் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் என்று நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நபியே, இப்ராஹிமின் மார்க்கத்தை நீர் கடைபிடிப்பீராக. தன்னை அறிவியலியாக ஆக்கிக் கொண்டவனை தவிர வேறு யார் இப்ராஹிமின் மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும்? அவரை இவ்வுலகிலும் அல்லாஹ் தேர்வு செய்தால் மறுமையிலும் அவர் நல்லோரில் இருப்பார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை நீங்க கடைபிடிங்க, அவரை அல்லாஹ் தேர்வு செஞ்சிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான மார்க்கமாக இருக்கிறது. அது அடிப்படையான விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும் போது, ஓ இப்ராஹிமே, நீ கட்டுப்படு, அஸ்லிம், கட்டுப்படு என்று சொன்னாய். கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்பதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வினுடைய அம்சமாக இருந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இப்ராஹிமே, நீ கட்டுப்படுகிறையா? மகனை அறுக்க தயாராக இருக்கிறியா? ஊரை விட்டு கிளம்புவதற்கு தயாராக இருக்கிறியா? உன்னுடைய பெற்றோரை இழப்பதற்கு நீ தயாராக இருக்கிறியா? உன் நண்பரை இழப்பதற்கு நீ தயாராக இருக்கிறீரா
என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல கேள்விகளை, பல விஷயங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்வைக்கும் போது அது அனைத்தையும் இப்ராஹிம் நிறைவேற்றினார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அனைத்தையும் நிறைவேற்றுவதில் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எல்லா சோதனையும் நிறைவேற்றினார். அவ்வளவு சோதனைகளை அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வைத்தால் அது அனைத்தையும் அவர் பரிபூரணமாக நிறைவேற்றினார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜியினுடைய பல கிரிகைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார் செய்த காரியத்தை தான் கிரிகைகளாக செய்து வருகிறார்கள், அதனுடைய அமல்களாக செய்து வருகிறார்கள். சபா மருவாவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அந்த சபா மருவாவிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக தண்ணீர் வேண்டி ஓடினார்கள். 7 தடவை ஓடினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்களும் ஓடுங்க. ஹஜ்ஜிக்கு போறவங்க என்ன செய்வாங்க? சபா மருவா என்ற அந்த மலைக்குண்டுக்கு மத்தியிலே 7 தடவை என்ன செய்யணும்? ஓடணும். அப்படின்னு சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி அந்த மலைக்குண்டிலே ஓடி தன்னுடைய மகனுக்காக தண்ணீருக்காக பிரார்த்தித்தார்கள், தேடினார்கள் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு மார்க்க கடமையாக ஆக்கியிருக்கிறார். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பாருங்க, குர்பானி கொடுக்கிறோம். இந்த குர்பானி எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது? ஆடு, மாடு, ஒட்டகம், இது குர்பானி கொடுப்பதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு அல்லாஹ் கட்டளையிட்டு அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக துணிந்ததனால் அல்லாஹ் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்க சொன்னால் அவர்களுடைய அந்த மார்க்க வழிமுறையை தொடர்ந்துதான் இன்றைக்கு ஆடு, மாடு, ஒட்டகத்தை நாம் குர்பானியாக கொடுத்து வருகிறோம். அது அவங்க மார்க்கத்தினுடைய வழிமுறைதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு காட்டி தந்த அந்த வழிமுறையை இன்று நாம மார்க்கத்தினுடைய வழிமுறையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி தந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தது போன்று, அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தது போன்று எனக்கும் எனதுடைய குடும்பத்தாருக்கும் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். கேட்கிறோமா இல்லையா? இந்த ஸலவாத் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இறைவாணி அருள் செய்தது போல, இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்தது போல எங்களுடைய முகமது நபிக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் செய்ய இறைவா என்று கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அது மாத்திரமா, மேராஜ் பயணத்திலே பல அற்புதங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. அந்த அற்புதத்திலே என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வானத்திலேயும் சில அற்புதம் காட்டப்பட்டது. 7ஆம் வானத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்ததை நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ரொம்ப நெருக்கமானவர்களாக இறைவனுக்கு பிடித்த நிலையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அதனுடைய முக்கியமான நிலை என்ன தெரியுமா? அஸ்லிம் கால அஸ்லத்து ரப்பில் ஆலமீன். கட்டுப்பாடு என்று சொன்னால் அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன். இதுதான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்வினுடைய அம்சமாக இருந்திருக்கிறது. நம்ம எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம். நமக்கு இருக்கிற இதயம், நமக்கு இருக்கிற சிந்தனை, நமக்கு இருக்கிற மன இச்சை, நமக்கு இருக்கக்கூடிய விருப்பம், நமக்கு இருக்கக்கூடிய நேசம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இருந்திருக்கும் இல்லையா? இல்ல அவங்களுக்கு வேற இதயமா, வேற மாதிரியான சிந்தனையா? அப்படிலாம் கிடையாது. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரிதான். எல்லா மனிதர்களுடைய படைப்பு ஒரே மாதிரிதான். அது இறை தூதராக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து மனிதர்களும் ஒரே மாதிரிதான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் போதனையை ஏற்றுக்கொண்டு நடப்பதில் உள்ள வித்தியாசம் தான் வேற இல்லையா? ஒரு மனிதர் ஒரு போதனையை எப்படி நடத்துகிறார் நம்ம வாழ்விலே பார்ப்போமே.
நமக்கு செல்வம் வரும், காசு பணம் வரும்போது அந்த காசு பணத்துக்கு ஒருத்தர் நினைச்சுவாரு பள்ளி வாசலுக்கு அள்ளி கொடுத்து பள்ளிவாசல் கட்டுறதுக்கு கொடுப்பாரு. அதே ஒருத்தர் அந்த காசு அழிச்சுவாரு கடைசி வரைக்கும் வைத்து அதோட 5 பைசா செலவு பண்ணாம மரணிக்க கூடியவர் இருப்பாரு. 2 பேருமே ஈமான் தெரியாதான் இருப்பாங்க இல்லையா? உண்மையா இல்லையா? 2 பேருமே இறைச்சமுடையவர் தான் சொல்லுவாங்க, 2 பேருமே தொழுகையாளே தான் இருப்பாங்க. ஆனால் 2 பேருடைய ஈமானுடைய நிலையில வேறுபாடு இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை நல்வழியில் செலவு செய்கிறார், இன்னொருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை அது மாதிரி செலவு செய்யாதவராக இருக்கிறார். அப்ப ஈமான்ல உள்ள அந்த உறுதிப்பாடு என்பது, போதனையினுடைய அந்த உறுதிப்பாடு என்பது ஆளுக்கு ஆள் அவருடைய உள்ளத்தினுடைய உறுதிப்பாடினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறுதிப்பாடு, இறையச்சம், இறைவனுக்கு பயப்படக்கூடிய தன்மை எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறார். எப்படி தெரியுமா? தன்னுடைய தந்தை இடத்துல போய் சொல்லுகிறார்கள், தந்தையே எதையும் கேட்காதே, பேசாதே, பிடிக்காதே, எதையும் உங்களுக்கு வழங்காததை போய் நீங்கள் வணங்குகிறீர்களே, இது அளவற்ற அருளாளருக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்களே என் தந்தையே என்று தந்தை இடத்துல போய் தாவா பணி பண்ணுகிறார்கள். ஒரு நேசமான பாசமான தந்தை கோவிச்சுக்கிடுவாங்களே, தந்தையினுடைய வெறுப்பை நம்ம சம்பாதிக்க வேண்டி இருக்குமே, வீட்டை விட்டு வெட்டி விட்டுருவாங்களே, அதை பத்திலாம் அவங்க கவலையே படல. போய் சொன்னார்கள், நிலை தெரியுமா? தந்தை சொன்னார்கள், இப்ராஹிமே நீர் இதை விட்டு விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் உம்மை கல்லால் எறிந்து கொள்ளுவேன். யார் சொல்றார்? பெத்த தகப்பனார் சொல்கிறார் மகனிடத்திலே, இதை விட்டு நீர் விலகிக்கல, கல்லை எடுத்து எழுதுவேன், போட்டு உன்னை கொலை செஞ்சிருவேன், என்னை விட்டு வெகு தூரம் சென்று விடு, நீ போயிரு, என் கூட இருக்காத. இப்ராஹிம் நபி அதுல இல்ல இல்ல, எனக்கு சொத்து வேணும், சுகம் வேணும், வீடு வேணும், வாசம் வேணும், உங்களுடைய அன்பு வேணும், நேசம் வேணும், பாசம் வேணும், இல்ல இல்ல நான் இதுலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தந்தைக்கு கட்டுப்பட்டார்களா? சொத்து சுகம் உன்னுடைய பொருளாதாரம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் சிறந்தது என்று சொல்லி அவர்கள் ஏகத்துவ சத்தியத்தை சொல்லி தந்தையிடத்தில் இருந்து விலகினார்கள் என்கின்ற விஷயத்தை பார்க்கிறோம். சமுதாயத்திடத்தில் போய் சொன்னார்கள், என் சமுதாயமே நீங்கள் அளவற்ற அருளாளனுக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் என்று சமுதாயத்திடத்தில் போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். சமுதாயம் இதே காரியங்களை தான் செய்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு இளைஞர் நம்முடைய கடவுள்களை விமர்சனம் செய்கிறார், இவரை விட்டு வைக்க கூடாது என்ற அளவுக்கு பெரிய அளவுல அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு துணிந்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்புனல்லாஹு வல் நிஅமல் வக்கீல், இறைவன் எனக்கு உதவியாளராக இருக்கிறான், இறைவனுடைய அன்பு, அவனுடைய நேசம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடும்போது கூட அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று அந்த உறுதிப்பாட்டில் நின்றாங்க. உயிர் போற நேரம் யோசிச்சு பாருங்க, உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்கும்போது ஈமான் எப்படிப்பட்ட ஆட்டத்தை காணும், எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்கள். அது நபி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. யூனுஸ் நபியும் நபிதான், ஆனா கோச்சிட்டு போனாங்களா இல்லையா? அல்லாஹ் தண்டிச்சானா இல்லையா? ஒரு நபி என்றதுனால அவருடைய உள்ள உறுதிப்பாட்டில் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னைக்கு பார்க்கிறோம், பாலஸ்தீன மக்களை பற்றி பார்க்கிறோம். ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக, எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக அவர்களுடைய வீடுகளில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அன்றைய சமுதாயத்தை பற்றி சொல்லுகிறானே, அதே நிலையை இன்று நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இறைவனை ஏற்றுக்கொண்டதனால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதனால், சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டதனால், மறுமையை ஏற்றுக்கொண்டதனால் அந்த மக்கள் சிறார்கள் முதல் பெரியவர் முதல் முதியவர் வரைக்கும் எல்லாரும் படக்கூடிய கஷ்டங்கள் இருந்தாலும் ஈமானிய உறுதி, இஸ்லாத்தினுடைய உறுதியினுடைய நிலை அவர்களுடைய உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது, எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு அடி வேதனை, எவ்வளவு துன்பம், வீடு இல்ல, வாசல் இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல,
குடும்பத்தார் இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, சொந்த பந்தங்கள் அத்தா யாருமே கிடையாது. யாருமே இல்லாத நிலையிலும் கூட ஈமான் என்ற ஒரு நிலை இருந்து அதுல உறுதிப்பாட இருந்து நான் அடிபடிய மாட்டேன் இஸ்ரேலுக்கு என்று இன்று வரை ஒரு வருடத்தை தாண்டி விட்ட பிறகும் கூட ஒரு சென்னை மாதிரியான ஒரு ஏரியா தான் அது. பெரிய தமிழ்நாடு மாதிரியான ஏரியா கூட கிடையாது. சென்னை மாதிரியான ஒரு ஏரியாவை உலகத்தினுடைய அதிபர்களாக இருக்கக்கூடிய அமெரிக்காவிலையும் ஒண்ணும் பண்ண முடியல, இஸ்ரேலாலையும் ஒண்ணும் பண்ணல. அவனுடைய கைதிகளை பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய கைதிகளை கூட அவர்களால் மீட்ட முடியல. ஈமானுடைய உறுதியை பார்க்கிறோமா இல்லையா? இதெல்லாம் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய விலையில் கற்றுத்தந்த விளை நிலங்களாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்க உறுதிப்பாடு, எதையும் இறைவனுக்காக தியாகம் செய்வேன், யாரையும் தியாகம் செய்வேன், யாரையும் இழப்பேன், எதையும் இழப்பேன், எனக்கு இறைவனுடைய அன்பு, நேசம், பாசம் எனக்கு வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாடு இருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் சொல்லும் போது இப்ராஹிமை பல கட்டளைகள் மூலம் சோதித்தோம், ஏராளமான சோதனை கொடுத்தோம். உம்முடைய மகனை அறுத்து பலியிடு என்று ஒரு கனவுல ஒரு வச்சமே அல்லாஹ் ஒரு கனவு கொடுக்கிறான். கனவு கொடுத்தா நம்ம கனவுல வந்தா செய்தான். ஆனா ஒரு இறை தூதருடைய கனவுல செய்தான் வரமாட்டான். அப்ப இறைவனுடைய கட்டளை மகன் போய் சொல்றாங்க, இஸ்மாயிலே உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவில் கண்டேன், என்ன சொல்ற யோசிச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எந்த அளவுக்கு அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடனே திருமணம் ஆன உடனே பிறந்த பிள்ளை கிடையாது. நல்ல விளங்கிடணும். திருமணம் ஆகி ஒரே வருஷத்துல பிள்ளை பெற்று அவர்களுக்கும் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பெறுவதற்கு வித்தியாசம் ஏராளமா இருக்கிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதில் கிடைத்த பிள்ளை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குழந்தை பற்றி நற்செய்தி கூறுவதற்காக அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. மனித ரூபத்தில் வந்து நற்செய்தி கூறும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அங்க இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டவுடனே அவங்க கன்னத்துல அப்படி போட்டுக்கிறாங்க. ஒரு வயசான பாட்டி இடத்துல போய் உங்களுக்கு குழந்தை பிறகு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்னப்பா சொல்ற அப்படிம்பாங்களா இல்லையா? ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தா கன்னத்துல போட்டுக்கிடுவாங்க. இது என்ன, இது ஆச்சரியமான செய்தியா இருக்குது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேறும். எப்போ தள்ளாத பாட்டிங்கிற நிலையை அடைந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி பிறக்கிறார்கள், குழந்தை பிறக்கிறார்கள். அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், நற்செய்தி கொடுக்கிறான். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாலிப பருவத்தை அடையக்கூடிய நிலையில் அல்லாஹ் அறுத்து பலியிட சொல்லும் போது அவங்க என்ன செய்றாங்க, என் தந்தையை இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் இதை நிறைவேற்றுங்க, நான் பொறுமையாளராக இருப்பேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு பிள்ளை இடத்துல அப்படி பேச முடியுமா? சொல்ல முடியுமா? தொழுவைக்கு அனுப்ப முடியுமா? யோசிச்சு பாருங்க. செல்போனை கொஞ்சம் வாங்க முடியுமா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இடத்துல கொஞ்சம் செல்போன் தான். யாரு கேட்கறது? யாரு? தந்தை கேட்கிறார், தாய் கேட்கிறாங்க, பெத்த எடுத்தவர்கள் கேட்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு போன்னு சொல்றாங்க. தன்னுடைய பிள்ளை இடத்திலே ஒரு உரிமையோடு, எவ்வளவு பெரிய உரிமையாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் இடத்திலே ஒரு வார்த்தையை பேச முடியாத அளவுக்கு இன்றைக்கு சமூகம் மாறி கிடக்கிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை எப்படி வார்த்தை எடுத்தார்கள் என்று சொன்னால், அஸ்லம் ரப்பில் ஆலமீன் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்களோ அதே மாதிரி தனது தந்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்து அறுத்து பலியிடுங்கள் தந்தையை, நான் பொறுமையாளராக இருப்பேன் அப்படின்னாங்க. நான் பொறுமையா இருப்பேன். அதே மாதிரி கத்தியை எடுத்தாச்சு, பிள்ளையுடைய கழுத்துல வச்சாச்சு, விட்டா க்ளோஸ் முடிஞ்சிருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இப்ராஹிமே நீர் கனவை நிறைவேற்றி விட்டீர் அப்படின்ட்டான். முடிஞ்சிருச்சு, நீ கனவை நிறைவேற்றி விட்டீர், அது அவரை நீங்க அறுக்க கூடாது, அதுக்கு பழிப்புரையாணியா அருங்க. அதனாலதான் ஆடு மாடு ஒட்டகத்தை நம்ம அறுக்கணும். எவ்வளவு பெரிய உறுதிப்பாடு பாருங்க, எவ்வளவு பெரிய தெளிவு பாருங்க, எவ்வளவு பெரிய தியாக சிந்தனை பாருங்க. யோசிச்சு பாருங்க. நம்முடைய உள்ளத்துல
இறைவனுக்காக நாம் என்ன தியாகம் செய்தோம்? என்ன தியாகம் செஞ்சோம்? நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச தியாகங்கள் என்ன? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறான், உடலை கொடுத்திருக்கிறான், உணவை தருகிறான், குடும்பங்களை கொடுத்திருக்கிறான், ஏராளமான அருக்குடைகளை தந்திருக்கிறான். பபி ஐய ஆலாயி ரப்பிக்குமா தூ கத்திபான். அல்லாஹ்வுடைய அருக்குடையில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு அருக்குடைகளை தந்திருக்க தெரியுமா? ஒன்னா, ரெண்டா, மூணா, நாலா, நூறா, லட்சமா, கோடியா? எக்கச்சக்கமான அருக்குடைகளை இறைவன் தந்திருக்கிறான். இறைவனுக்காக நாம் செய்த தியாகம் என்ன? குர்பானி கொடுக்கிறோம்ல, தியாகம் பண்ணிட்டேன். ஆடு கொடுக்கிறோம்ல, தியாகம் பண்ணிட்டேன். ஆடு கொடுக்கிற நம்ம சினிமா சீரியல் இருந்து விலகி இருக்கிறோமா? குர்பானி கொடுக்கக்கூடிய நாம, குர்பானி என்ன? அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்தால் குர்பானி இல்லையா? இறைவனுடைய நேசத்தை, பாசத்தை, அன்பை, அருளை வேண்ட வேண்டும் என்று நினைப்பதற்கு தான் குர்பானி. குர்பானி கொடுப்பதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை காசு செலவு செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிடுவதற்கு துணிந்தது போன்று நானும் என்ன செய்வேன்? ஒரு ஆடை, ஒரு மாடை, ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவேன், அல்லாஹ்வுக்கு வேண்டி தியாகம் செய்வேன். ஆனா இருக்கிறோமா? அது மாதிரி இருக்கிறோமா? நம்முடைய இபாதத்துகள் எப்படி இருக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்து சைத்தான் 3 இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்கிறதுக்கு போறாங்க, 3 இடத்துல வந்துட்டாங்க. ஜம்ரத்துல் ஊலா, உஸ்தான் அப்படின்னு சொல்லி 3 இடம் இருக்கிறது. 3 இடத்துல கல் எறிகிறாங்கல்ல, அந்த 3 கல்லு வச்சிருப்பாங்க. அது அந்த கல்லு கிடையாது, அந்த இடம். அதுல போய் சைத்தானுக்கு கல் எறியணும். சரிங்களா? ஹஜ்ஜின் முடியுது போறக்கூடிய நேரத்தில் அந்த 3 இடத்துலயும் கல்லு, சின்ன சின்ன கல்லை எடுத்து போட்டு என்ன செய்வாங்க? எறிவாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டி எறியப்பட்ட சைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய துஆக்களை கேட்டுக்கிட்டு அல்லாஹு அக்பர்னு சொல்லி தூக்கி கல்லை தூக்கி போடணும். இது யார் செஞ்சா? இப்ராஹிம் நபி செஞ்சாங்க. எப்போ செஞ்சாங்க? தன்னுடைய மகனை அறுக்கும் போது 3 இடத்துல சைத்தான் வந்து நின்று என்னை அறுத்துறாரு. இப்ராஹிமே, உன் மகனையா அறுக்க போற? தள்ளாத வயசுல கிடைச்ச குழந்தையாச்சப்பா. நம்மகிட்டயும் ஒன்று சொல்லுவான், கஷ்டப்பட்டு நீ செஞ்ச செயலாச்சப்பா. இப்படி வந்து ஆசை வார்த்தை கூறி நம்மளை என்ன செஞ்சிருவான்? மயக்கிடுவான். வாழ்க்கை மயக்கிற நிலையில தான் ஏராளமான பேர் இருக்கிறாங்க இல்லையா? எதையாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி ஏதாவது காரியங்களை செய்து நம்மளை மயக்கி விடக்கூடிய நிலையில இருக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, உறுதியாக நின்றார்கள். போ சைத்தானே, போ சைத்தானே, போ சைத்தானேன்னு சொல்லி 3 இடத்துல விரட்டினாங்க. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சைத்தான் வரும். உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் இங்க விட்டு, இங்க இந்த இடத்த விட்டு நம்ம போயிட்ட பிறகு நேரம் ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில எல்லா நிலைகளையும் சைத்தான் சூழ்ச்சி செய்கிறான். சைத்தான உருவத்திலேயே வந்து நிற்பான், உள்ளத்தை ஆட்சி செய்வான். உள்ளத்துல வந்து என்ன செய்வான்? கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இது விரட்டி எறியப்பட்ட சைத்தானுடைய சூழ்ச்சி. இறைவா, இதுல இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு. தீய காரியங்கள், செல்போன், அது இது, யூடியூப், பேஸ்புக், அது இது என்னென்ன கேடுகட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்களும் இருக்கிறது, கேடுகட்ட விஷயங்களும் இருக்கிறது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக நல்லதையே தியாகம் செய்ய வந்தார்கள். நான் அல்லாஹ்வுக்காக நல்லதை தியாகம் செய்யணும் என்ற ஒரு நியத்து இருந்தாலும் முதல் காரியமா என்னிடத்தில் உள்ள கெட்டதை தூக்கி வீசுறேன். இல்லைன்னா அந்த பெருநாள் கொண்டாடி எந்த பிரயோஜனமும் கிடையாது. பெருநாள் கொண்டாடிட்டு நான் போய் பீடி குடிப்பேன், பெருநாள் கொண்டாடி போய் ஆன்ஸ் போடுவேன், பெருநாள் கொண்டாடி போய் சினிமாவுக்கு தேவையற்ற காரியங்களில் ஈடுபடுவேன்னு சொல்லி இருந்தார்கள். ஆனால் அப்படிலாம் முஸ்லீம் இருக்காங்க. சரியா? விஜய்க்கு பின்னாடியும் அவங்க பின்னாடியும் நடிகர் பின்னாடியும் டான்ஸ், கூத்து, கும்மாளம், ஏராளமான முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் இருக்கே இல்லையா? இதையெல்லாம் விட்டு விலகி ஒரு உறுதிப்பாடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வுக்கு இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, உற்ற தோழனாக அல்லாஹ் தேர்வு செஞ்ச நிலையை ஏற்படுத்தி கொடுத்தானோ அது மாதிரி நானும் இருப்பேன். என் குடும்பத்தையும் நான் கொண்டு வருவேன். அவங்க குடும்பத்தை அப்படிதான் கொண்டு வந்தாங்க. அப்போ அழகிய குடும்பம், நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம்ங்கிறாங்க. ஒரு படிக்கக்கூடிய பாட புத்தகம் மாதிரி ஏராளமான புத்தகங்களில் உள்ள ஒரு கழகத்தை சொல்லும் போது
பல்கலைக்கழகம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்பது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த குடும்பம் அவருடைய மனைவியிடத்திலே பாடம் இருக்கிறது, அவருடைய பிள்ளைகளிடத்திலே பாடம் இருக்கிறது, அவங்களுடைய தொடர்ச்சியான வம்சத்திடத்திலேயும் பாடம் இருக்கிறது. அவங்க துவா செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிமே உன்னை மனித குலத்திற்கு தலைவராக ஆக்க போறேன்னா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே தலைவர் இப்ராஹிமே, உன்னை மனித குலத்திற்கே தலைவராக நான் ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் வஹீயின் மூலம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இறைவா என்னுடைய சந்ததியிலும் அது மாதிரி ஆக்குவாயாக அப்படின்னாங்க. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி பாத்தீங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ் எல்லாமே யார்கிட்ட வந்தவங்க தான், யாருடைய வம்சம் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வம்சம் தான். எல்லாத்தையும் தலைவராகிட்டான் பாருங்க. ஒரு துவா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்திட்டு சொன்னா, நபிமார்களா வர்றாங்க அவங்க குடும்பத்தில இருந்து. நம்முடைய பேர புள்ள இந்த கொள்கையில இருப்பானே நமக்கு தெரியல இல்லையா? நம்ம கேட்டிருக்கோமா? என் பேரை, என் பேத்தி, என் சொந்தம் பந்தம், என்னுடைய வம்சங்கள் எல்லாம் இந்த சத்திய கொள்கையில இருக்கணும்னு துவா செய்கிறோமா? நம்ம இருக்கிறோம், பேர பிள்ளை எப்படி இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப நம்ம துவா செய்யக்கூடியவர்களாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த 2 பெருநாள் தினத்திலும் ஒரு சில வழிமுறைகளை நம்மளுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெருநாள் திடலுக்கு ஒரு வழியாக வருவார்கள், திரும்பி செல்லக்கூடிய அந்த நேரத்திலே மாறு வழியை அவர்கள் தேர்வு செய்வார்கள். அந்த சுன்னத்தை நான் உங்களுக்கு நினைவு கூர்ந்தவனாக, அதே போல நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பம்மல் கிளை சார்பாக பல்வேறு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 3 இடத்திலே மதர்சா நடைபெறுகின்றது, 2 இடத்துல ஜும்மா நடக்குது, பெண்கள் பயான் 2 இடத்துல நடக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் கத்னா முகான்கள், மாணவர்களுக்கு கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி, அதுபோல இன்னும் பல வழிகாட்டுதலை நாம செய்து வருகின்றோம். இதற்கெல்லாம் பொருளாதாரமானது பெரும் தொகையாக தேவைப்பட ஒரு விஷயமாக இருக்குது. இந்த நிலையில நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சந்தாவோ அதை வைத்து தான் நாம இந்த நிர்வாகத்தையும் இன்னும் சில செயல்பாடுகளையும் செய்யக்கூடியதாக இருக்குது. அதற்கு நீங்கள் உங்களை பொருளாதாரத்தை அதிகமாக தந்து உதவினால் மட்டும்தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் விரைவாகவும் சரியாகவும் நடக்கக்கூடியதாக இருக்குது. அதற்காக இன்றைக்கு இந்த